சண்டே மார்னிங் நான் எந்திரிச்சு வரதுக்குள்ளே பசங்க எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டாங்க. இந்த சாட்டர்டே சண்டே 2 பேருமே 7 மணிக்கெல்லாம் அவங்களாவே எந்திரிச்சிட்டாங்க. நானும் கொஞ்ச நேரத்துலேயே கீழே வந்துட்டேன். ரொம்ப நாள் கழித்து இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். இட்லிக்குங்கிறதால நல்லா பொங்கி வரட்டும்னு அவன் ப்ரீ ஹீட் பண்ணி அவனில் தான் ஓவர் நைட் வச்சுருந்தேன். இந்தியன் ஸ்டோரில் வாங்குகிற டீ பவுடர் காலி ஆகிடுச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் பிஜி டிப்ஸ் டீ பேக்கில் தான் இனி 2-3 நாளைக்கு டீ போட்டு குடிக்கணும். ரீசெண்டாக டெமோவிலேருந்து இந்த டீ கப் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஃப்ளவர் டிசைன் பிடிச்சிருந்ததால தான் வாங்கியிருந்தேன். இன்றைக்கி ரெகுலர் சைஸ் இட்லி கூட மினி இட்லியும் சேர்த்து செஞ்சுருந்தேன். தொட்டுக்க தக்காளி சட்னியும் இல்லாமல் குருமாவும் இல்லாமல் தேங்காய் போட்டு கொஞ்சம் கிரேவியாக செஞ்சுருந்தேன். இன்னொரு பேனில் நல்லெண்ணெய் சூடு பண்ணி அதில் இட்லி பொடியும் மினி இட்லியும் போட்டு பெரட்டி எடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, பொடி இட்லி அண்ட் தக்காளி கிரேவி தான் செஞ்சுருந்தேன். காலையில் என்னமோ செஞ்சது இவ்வளோ தான். பட் சாப்பிட்டு முடித்த பிறகு சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் நிறைஞ்சிடுச்சு. அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே லஞ்சும் ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.